வணக்கம். வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வெந்தய கீரை வச்சு ஒரு குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் அரைச்சு விட்டு தான் இன்னைக்கு சாம்பார் மாதிரி தான் பண்ண போறோம். வெந்தய கீரை போட்டு இந்த பக்கம் அவரைக்காய் காரக்கறி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காரக்கறினா தேங்காய் போட்ட கறி தான். வரமிளகா மட்டும் தாளிச்சு கொட்ட போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிட போகுது. இப்போ இந்த பக்கம் கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய், மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடும். வேகட்டும். இப்போ கச்சட்டியில எண்ணெய் விட்டுருக்க, நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தய கீரையை சேர்த்துக்கலாம். இந்த வெந்தய கீரை சாம்பார் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் போட்டா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து வறுத்து ரெடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்து போறோம். நம்ம இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி தான் பண்ண போறோம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்க, கீரையும் வதங்கி எடுத்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். நல்ல நான் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். தேவையான புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சேர்த்து புளி கரைச்சி வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி விடுவோம். புளி தண்ணி கொதிச்சு எடுத்து அரைச்ச விழுத சேர்த்தலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இது கூடவே நல்ல ஒரு 2 கரண்டிக்கு தோரம் பருப்பு, அதில் பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, ரொம்ப நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதுக்கு தேங்காய் சேர்த்துருவோம், பெருங்காயப்பொடி. அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்காய் கறியும் ரெடி. இந்த பக்கம் நம்மளுடைய சாம்பாரும், அரைச்சி விட்ட சாம்பாரும் ரெடி. வெந்தயக்கீரை போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துருப்பீங்க. வெந்தயக்கீரையும் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு அரைச்சி விட்ட ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் சிம்பிளா அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி. அவ்வளவுதான். எப்பயுமே நம்ம சாம்பாருக்கு ஒரு காரக்கறியோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நான் சொல்லவே வேண்டாம், நல்ல சுட சாதத்துல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு இந்த சாம்பாரை பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.